أشهد أن لا إله إلا الله. இதுவரை நாம் படித்த அந்த விஷயங்களின் ஒரு சுருக்கத்தை மேலோட்டமாக நாம் பார்த்து கொண்டு இப்போதுள்ள அமர்வை நாம் இன்ஷா அல்லாஹ் தொடங்குவோம். பாடத்தின் ஆரம்பத்திலே கொள்கை என்றால் என்ன, கொள்கை என்பதின் பொருள் என்ன, கொள்கை நமக்கு ஏன் அவசியமாகிறது, கொள்கை இல்லை என்றால் அமல்களுடைய நிலை என்ன, நமது சிறப்பிற்குரிய முன்னோர்கள் சஹாபாக்கள் கொள்கையை எப்படி படித்து கொண்டார்கள், எதிலிருந்து கொள்கையை கற்றார்கள், குர்ஆன் சுன்னாவை மட்டுமே அடிப்படையாக அவர்கள் அமைத்தார்கள். அதுபோன்று கொள்கை இல்லை என்றால் மனிதனிடம் ஏற்படக்கூடிய வழிகேடுகள் எப்படி இருக்கும், மனிதனுடைய வாழ்க்கை தரங்கள் உயரும் போது அந்த மனிதனிடம் கொள்கை எவ்வளவு அவசியமாகிறது, கொள்கை இல்லாத சமுதாயம் எந்த அளவு சீர்கெடுகிறது, கொள்கையிலே சீர்கேடு ஏற்படுவதற்குண்டான காரணங்கள் என்ன, அப்படி சீர்கேடுகள் ஏற்படுவதிலிருந்து நாம் நம்மை எப்படி பாதுகாத்துக் கொள்வது என்ற விஷயங்களை கொஞ்சம் விவரமாக நாம் பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ். கடைசியாக நான் ஒன்றை குறிப்பிடும் போது அந்த கொள்கை வழிகேட்டிலிருந்து நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்குண்டான வழிகள் என்று பல விஷயங்களை, குறிப்பாக 4 விஷயங்களை சொல்லும் போது அதில் 4வது விஷயமாக நல்ல அழைப்பாளர்கள் உருவாகி இந்த கொள்கை சார்ந்த அழைப்பு பணியை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று. இப்ப இதற்கு 2 முறைகள் இருக்கின்றன. ஒன்று என்ன, முன்பு கூறியதை போன்று ஆலிம்களை, தாயிகளை உருவாக்குவதற்காக ஒரு முயற்சி. அது சமுதாயத்திலிருந்து உருவாக்கலாம். ஒவ்வொரு மனிதனும் தனது குடும்பத்திலிருந்து ஒரு இஸ்லாமிய அழைப்பாளர் உருவாக வேண்டும் என்று முயற்சி செய்யலாம். அதற்காக குறிப்பிட்ட முறையில் இந்த தாவாவையே அடிப்படையாக வைத்து அதையே முழு நேரமாக செய்பவர்கள். 2வது ஒரு விஷயம் என்னவென்றால், ஒவ்வொரு மனிதரும் அவரவர் இருக்கின்ற அந்த இடத்தில் இருந்து கொண்டே அவரவர் செய்கிற அந்த தொழில்துறைகளை அல்லது வியாபாரங்களை செய்து கொண்டே அவரும் ஓர் இஸ்லாமிய அழைப்பாளராக உருவாகுவதற்கு முயற்சிப்பது. அதாவது சுருக்கமாக சொல்வதென்றால், ஒவ்வொரு முஸ்லிமும் நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய, அல்லாஹுவின் பக்கமும் அவனது மார்க்கத்தின் பக்கமும் அழைக்கக்கூடிய தெளிவான ஆதாரத்தை உடைய ஒரு அழைப்பாளராக மாறுவது. அதற்கு முயற்சி செய்யலாம். முயற்சி செய்தால் அல்லாஹ் லேசாக்குவான். அந்த முயற்சியினுடைய ஒரு அடிப்படை, அந்த தொடக்க முயற்சி தான் இப்போது நீங்கள் வகுப்புகளிலே கலந்து கொள்வது. இப்படி வகுப்புகளிலே கலந்து கொள்வதன் மூலமாக கல்வியை சரியான ஆதாரங்களோடு ஒரு சரியான ஆசிரியரிடமிருந்து கற்றுக்கொள்வதன் மூலமாக இன்ஷா அல்லாஹ் அதனுடைய அந்த முதல் தகுதியை அல்ஹம்துலில்லாஹ் நீங்கள் அடைய பெறுகிறீர்கள். ஏனென்றால் நீங்கள் ஒன்றை ஒருவருக்கு போதிப்பதென்றால் அதை பற்றிய இல்மு உங்களிடத்தில் இருக்க வேண்டும். அந்த இல்மு என்பது புத்தகத்தை படிப்பது கொண்டு மட்டுமல்ல, அதை ஒரு ஆசிரியரிடமிருந்து முறையாக அதற்குரிய விளக்கங்களோடு கற்றுக்கொள்ளும் போது அல்ஹம்துலில்லாஹ் அந்த ஒரு ஆர்வம், தெளிவு நமக்கு கிடைக்கும். பிறகு இந்த கல்வியின் அந்த முயற்சியை தொடர்ந்து கொண்டே இருக்கும் போது ஒவ்வொரு முஸ்லிமும் ஒரு அழைப்பாளராக மாறுவதற்குண்டான வாய்ப்பை அடைய பெறுகிறார். அப்ப இந்த அடிப்படையில் பார்த்தால் இங்கு வந்திருக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடிய நீங்களோ, வியாபாரம் செய்யக்கூடிய நீங்களோ, அல்லது பணி செய்யக்கூடிய நீங்களோ, இன்ஷா அல்லாஹ் நீங்களும் ஒரு அழைப்பாளராக உருவாகலாம். இந்த முயற்சியை தொடர்ந்தீர்கள் என்றால் அல்லாஹுடைய இந்த தீனை சரியாக மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற அந்த ஆர்வமும் தேடலும் உங்களுக்கு இருக்குமேயானால் கண்டிப்பாக அல்லாஹ் லேசாக்குவான். இன்ஷா அல்லாஹ் செய்வீங்களா? இன்ஷா அல்லாஹ். சரி, இப்போ இன்னும் கொஞ்சம் நல்ல கவனமாக கேளுங்க. இதுக்கு முன்னாடி கேட்டதை விட இன்னும் கொஞ்சம் அதிக கவனமாக அடுத்துள்ள வகுப்புகளை நீங்க கேட்கணும். இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம முன்னுரை தான் பார்த்து கொண்டே வந்தோம். இப்போதான் நம்முடைய வகுப்பே ஆரம்பிக்குது. அதாவது வகுப்புடைய அந்த ஆரம்ப முக்கியமான விஷயங்கள் இங்கிருந்து ஆரம்பிக்குது.
இப்போ நம்ம எதை பற்றி தெரிஞ்சுக்க போறோம்னு சொன்னா, இது வரைக்கும் நம்ம சொல்லிக்கிட்டே வந்தோம். கொள்கை கொள்கை கொள்கை, அக்கீதா ஈமான் என்று சொல்லிக்கொண்டே வந்தோம் அல்லவா? அந்த அக்கீதா எதன் அடிப்படையில் அமைந்திருக்கிறது, அதற்குரிய விளக்கங்கள் என்ன? இப்ப இந்த அக்கீதாவுடைய பாடத்துல தௌஹீத் என்ற வார்த்தை தான் முதல்ல நீங்க கேள்விப்படுவீங்க. அக்கீதாவுடைய பாடத்துல தௌஹீத் என்ற வார்த்தையை முதலாவதாக நீங்கள் கேள்விப்படுவீர்கள். சில பேர் நினைத்து கொண்டார்கள் தௌஹீதுங்கிற வார்த்தை இது ஏதோ புதுசா வந்த வார்த்தைன்னு சொல்லி. அப்படி கிடையாது. அதாவது இந்த குர்ஆன் சுன்னாவை அதற்குரிய அறிஞர்களிடத்திலிருந்து படிக்காத சாதாரண ஆலிம்கள் தௌஹீதுங்கிற ஒரு வார்த்தையை ரசூலுல்லாஹ் காலத்துல கிடையாது, தௌஹீதுங்கிறதே ஒரு பிதஅத்து என்று பிதஅத்துக்காரர்கள் பொதுவாக சொல்வதை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனால் அப்படி கிடையாது. இந்த தௌஹீதுங்கிற வார்த்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே பயன்படுத்தி இருக்கின்ற வார்த்தை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றுக்கு மேற்பட்ட பல ஹதீஸுகளிலே பயன்படுத்தி இருக்கக்கூடிய வார்த்தை. இப்ப அல்லாஹ் எப்படி பயன்படுத்தி இருக்கிறான் என்றால், இப்ப ஒரு முக்கியமான சூரா, அந்த சூரா குர்ஆனிலே மூன்றில் ஒரு பகுதிக்கு சமமானது. குல் ஹுவல்லாஹு அஹத். இந்த அஹத் என்ற அந்த வார்த்தை இருக்கிறது அல்லவா, இதுவும் தௌஹீத் என்ற அந்த வார்த்தையும் ஒரே வேர் சொல்லிலிருந்து வந்தது. அஹத் என்றால் ஒருவன், அஹத் என்றால் ஒருவன். இப்ப இதனுடைய வேர் சொல் இருக்கிறது மூலம் வாவ் ஹா தால், வஹத. அதே வஹதவனுடைய 4 வார்த்தை சொல்தான் வஹத யுவஹிது தௌஹீதன் என்பது. அஹத் என்றால் ஒருவன், தௌஹீத் என்றால் அல்லாஹுவை ஒருவனாக நம்புவது. அஹத் என்றால் ஒருவன். அல்லாஹ் குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹ் ஒருவன் தான் என்று அல்லாஹ் சொல்லும் பொழுது வெறும் அதை செய்தியாக அல்லாஹ் அறிவிக்கிறானா, அல்லது அல்லாஹ் ஒருவன் என்பதை நீங்கள் நம்புங்கள் என்ற கட்டளையை அல்லாஹ் சொல்கிறானா? என்ன சொல்கிறான்? இப்ப அல்லாஹ் குல் ஹுவல்லாஹு அஹத் என்பது வெறும் செய்தி தான். நம்புனா நம்புங்க, நம்பாட்டி போங்கன்னு அர்த்தம் இல்லை. அல்லாஹ் ஒன்றை சொல்கிறான் என்றால் அந்த செய்தி அது முஸ்பத், அதாவது பாசிட்டிவாக இருந்தால் அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்ற அர்த்தம். அதை அல்லாஹ் நஹியாக, உதாரணத்திற்கு ஷிர்க் செய்யாதீர்கள் என்றால் அந்த செய்தி நமக்குள்ள தடை என்று பொருள். அப்ப தௌஹீத் என்ற வார்த்தை இருக்கிறது, அஹத் என்ற வார்த்தையிலிருந்து வந்தது. இந்த ரெண்டுத்தினுடைய மூலச்சொல்லும் ஒன்றுதான். ஆகவேதான் இல்முல் அகீதா, அகீதாவுடைய கல்வி என்று சொல்வதை போன்று இல்மு தௌஹீத், தௌஹீதுடைய இல்மு என்றும் சொல்லப்படும். அப்ப இனி அடுத்து நம்ம வரக்கூடிய பாடங்கள்ல முதல் அல்லாஹுவை கொண்டு அகீதா சம்பந்தப்படுகின்ற காரணத்தால், அகீதாவுடைய ஆரம்பம் அல்லாஹுவை கொண்டு சம்பந்தப்படுகின்ற காரணத்தால் இந்த தௌஹீத் என்ற வார்த்தை தான் திரும்ப திரும்ப பயன்படுத்தப்படும். சரியா? சரி. இப்ப தௌஹீத் என்று நாம் சொல்லும் பொழுது குல் ஹுவல்லாஹு அஹத், நபியே நீங்கள் சொல்லுங்கள் அல்லாஹ் ஒருவன் தான். அப்ப அல்லாஹுவை நாம் ஏற்றுக்கொள்வதென்றால் இந்த குறிப்பிடப்பட்டுள்ள 3 விஷயங்கள் அங்கே கண்டிப்பாக கவனிக்கப்பட வேண்டும். 3 விஷயங்கள் கண்டிப்பாக கவனிக்கப்பட வேண்டும். இந்த 3 விஷயங்கள் ஒரு சேர ஒன்று சேர்ந்தால்தான் அது தௌஹீதாக, அல்லாஹுவை நாம் நிகரற்ற ஒருவனாக ஏற்றுக்கொண்டோம் என்று ஆகும். அப்ப பின்னாடி நம்ம போக போக இன்னும் கொஞ்ச நேரத்தில் படிப்போம். இந்த அடிப்படையில் நமது தௌஹீத் அகீதா ஈமான் சரியாகும் போதுதான் லா இலாஹ இல்லல்லாஹுவை நாம் அடைய பெறுகிறோம். லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை நாம் அடைய பெறுகிறோம். அந்த கலிமாவின் அடிப்படையில் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குறுதிகளையும் சிறப்புகளையும் இந்த அடிப்படையிலே நாம் செல்லும் போதுதான் அடைய பெறுவோம். இந்த அடிப்படை இல்லாமல் வெறும் லா இலாஹ இல்லல்லாஹுவை சொல்வதால், சில பேர் பார்த்திருக்கலாம், லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ்னு ராத்திரி சொல்லுவாங்க, காலையில சொல்லுவாங்க. ஆனா அதனுடைய அர்த்தத்தையே தெரிந்திருக்க மாட்டார்கள், அதனுடைய கருத்தை தெரிந்திருக்க மாட்டார்கள். அவர்கள் ஷிர்க் செய்வதோடு சேர்த்து லா இலாஹ இல்லல்லாஹ்வை சொல்லிக் கொண்டிருப்பார்கள். எப்படி? உதாரணமாக என்றால்,
ஆரம்ப கால ஐயாமுல் ஜாஹிலியாவுடைய அரபுகளை பார்த்தால் அந்த அரபுகள் அல்லாஹ்வை நிராகரித்தார்களா? நிராகரிக்கவில்லை. அவர்கள் என்ன செய்தார்கள்? ஹஜ்ஜி செய்தார்கள். அரஃபா மினாவிலே முஸ்தலிஃபாவிலே உட்கார்ந்து கொண்டு அல்லாஹ்வை திக்ரும் செய்தார்கள். அல்லாஹ் அக்பர் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய திக்ருகளை அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய சிஃபத்துகளை பற்றி எல்லாம் பேசினார்கள். ஆனாலும் ஹஜ்ஜி செய்த ஆஷுராவுடைய தினத்திலே நோன்பு கூட வைத்துக் கொண்டிருந்தார்கள். இன்னும் பெரிய நல்ல காரியங்களை செய்து கொண்டிருந்தார்கள். சத்தியம் செய்தால் அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்வார்கள். இப்படியெல்லாம் இருந்தும் கூட வானம் பூமியை படைத்தவன் அல்லாஹ் என்று அவர்கள் நம்பிக்கை கொண்டிருந்தும் கூட குர்ஆன் அவர்களை எப்படி கூறியது? முஷ்ரிக். அவர்கள் முஷ்ரிக்குகள். குல் யா அய்யுஹல் காஃபிரூன், காஃபிர்கள் என்றுதான் குர்ஆன் அவர்களை பேசியது. ஏன்? அவர்கள் அல்லாஹுவை அறிந்து கொள்ள வேண்டிய விதத்தில் அறிந்து கொள்ளவில்லை, ஏற்றுக்கொள்ள வேண்டிய விதத்தில் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. எனவே அல்லாஹ்விற்கு அவர்கள் செய்த இபாதத்து அவர்களை மூமின்களுக்குள், அவர்களை முவஹிதுகளுக்குள், முஸ்லிம்களுக்குள் நுழைக்கவில்லை. அப்ப அந்த அடிப்படையில தான் இன்று லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்பவர்கள் எத்தனையோ பேர் லா இலாஹ இல்லல்லாஹுடைய அடிப்படையை தெரியாத காரணத்தால் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் அவர்களை இஸ்லாமிற்குள் நுழைத்து விடாது. எதுவரை அதனுடைய அடிப்படைகளை அவர்கள் பூர்த்தி செய்ய மாட்டார்களோ அவர்கள் வெறும் நாவால் முழிந்தவர்களாகத்தான் இருப்பார்களே தவிர லா இலாஹ இல்லல்லாஹுடைய இம்மை மறுமை எதையும் அவர்கள் அடைய பெற மாட்டார்கள். அப்ப அந்த லா இலாஹ இல்லல்லாஹுடைய அடிப்படை விஷயம் என்று பார்க்கும்போது முதலாவதாக தௌஹீத். இப்ப இந்த தௌஹீதை பொறுத்தவரை இதுல 3 விஷயங்கள் சரியாக இருக்க வேண்டும். அதுல முதலாவது விஷயம் என்ன? இஃப்ராதுல்லாஹி பில் ஹல்கி வ ததப்புரி, அல்லாஹுவை படைத்த இறைவனாக ஏற்றுக்கொள்வது. அல்லாஹுவை படைத்த இறைவனாக ஏற்றுக்கொள்வது. இரண்டாவது அல்லாஹுவை மட்டுமே வணங்குவது. மூன்றாவது அவனுடைய பண்புகளையும் பெயர்களையும் ஏற்றுக்கொள்வது. அப்ப பாருங்க, தௌஹீத் என்ற அந்த வார்த்தைக்குள் 3 விஷயங்களை மார்க்க அறிஞர்கள் கொண்டு வருகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு தர்த்தீப் தனித்தனியா பிரிச்சு சொல்லக்கூடிய இந்த விதங்கள் முன்னாடி உள்ள காலங்கள்ல, அதாவது சஹாபாக்கள் காலங்கள்ல, தாபியன்களுடைய காலங்கள்ல இல்லை. எப்ப வழிகேடுகள் உருவானதோ அப்ப அந்த மாதிரி வழிகேடுகளில் இருந்து தௌஹீதை, இல்மு தௌஹீதை பாதுகாப்பதற்காக, மக்கள் கொள்கையில் வழிகெடாமல் இருப்பதற்காக குர்ஆன் ஹதீஸை ஆய்வு செய்து அல்லாஹுவை எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் கூறியிருக்கிறான் என்பதை தர்த்தீபு செய்துதான் இந்த 3 விஷயங்களை குர்ஆனிலிருந்து ஹதீஸிலிருந்து எடுக்கின்றார்களே தவிர ஏதோ ஆலிம்கள் அவங்களுடைய சுய சிந்தனையினால சொல்லிக் கொடுத்தது என்று நினைத்துக் கொள்ள வேண்டாம். சரி, அப்ப முதலாவதாக அல்லாஹுவை ரப்பாக ஏற்றுக்கொள்வது. இரண்டாவது அல்லாஹுவை மஅபூத், வணங்க தகுதியானவனாக ஏற்றுக்கொள்வது. மூன்றாவது அவனுடைய பெயர்களை ஏற்றுக்கொள்வது. இந்த 3 விஷயங்கள் அங்கே இருக்க வேண்டும். அதைத்தான் தௌஹீத் என்று சொல்லப்படும். அப்ப அந்த அடிப்படையில தௌஹீதை 3 வகைப்படுத்தலாம். தௌஹீதை 3 வகைப்படுத்தலாம். அதனுடைய முதல் வகைக்கு தௌஹீத் அர் ருபூபிய்யா. சொல்லுங்க, தௌஹீத் அர் ருபூபிய்யா. தௌஹீத் அர் ருபூபிய்யா என்று சொல்லப்படும். இப்ப ருபூபிய்யா என்ற வார்த்தை ரப்பு என்ற பதத்திலிருந்து வந்தது. சரியா? இப்ப ரப்பு என்றால் இதற்குள் 3 வார்த்தைகள் இருக்கும். ரப்பு என்பது ஒரே வார்த்தை. இந்த ஒரு வார்த்தைக்குள்ளார 3 அர்த்தம் இருக்கும். ஒன்று பாருங்க, ஹாலிக், இரண்டாவது மாலிக், மூன்றாவது ராசிக். இந்த 3 முக்கியமான அர்த்தங்கள் ரப்பு என்ற வார்த்தைக்குள் அடங்கி இருக்கும். அதாவது அல்லாஹ் ஒருவனை மட்டுமே ஹாலிக்காக, படைப்பாளனாக ஏற்றுக்கொள்வது. இந்த பிரபஞ்சம், இதில் நாம் பார்ப்பது, நாம் பார்க்காதது, இதில் நாம் அறிந்தது, நாம் அறியாதது,
அல்லாஹுவை தவிர உள்ள பிரபஞ்சத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு பொருளுக்கும் அல்லாஹுதான் படைப்பாளன். சரியா? இரண்டாவது, அந்த மாலிக், அந்த ஒவ்வொரு பொருளுக்கும் அவனே உரிமையாளன், அவனே அந்த பொருளை இயக்கி கொண்டிருக்கிறான். மாலிக் என்பதில் முதப்பிர் என்ற வார்த்தை அடங்கும். உரிமையாளன், அந்த உரிமையாளன் தான் அந்த பொருளை இயக்கி கொண்டிருக்கிறான். சூரியனை படைத்தான், சூரியனை இயக்கவும் செய்கிறான். சந்திரனை படைத்தான், சந்திரனை இயக்கவும் செய்கிறான். இப்படி பிரபஞ்சத்தில் உள்ள ஒவ்வொரு படைப்பையும் படைத்து இயக்கவும் செய்கிறான். அதற்கு உரிமையும் அவனே வைத்திருக்கிறான். உரிமையை வேறு யாருக்கும் எழுதி கொடுக்கல. பகதாதுல உள்ளவங்களுக்கு எழுதி கொடுக்கல, நாகூர்ல உள்ளவங்களுக்கு எழுதி கொடுக்கல, உலகத்துல யாருக்குமே அல்லாஹ் எழுதி கொடுக்கல. மூன்றாவது ராசிக், அந்த படைப்புகளுக்கு தேவையான தேவைகளை அவனே கொடுத்து கொண்டிருக்கிறான். இப்ப நம்ம பொதுவா ராசிக் என்று சொன்னால் உணவளிப்பவன் சொல்லுவோம். இப்ப இந்த ராசிக் என்பதில், ரிஸ்க் என்பதிலே உணவு மட்டும் வராது. மனிதர்களுக்கு உணவு தேவை, உயிருள்ள சில உணவு, அதாவது உயிரினங்களுக்கு உணவு தேவை. உணவு மட்டுமல்ல, ஒவ்வொரு படைப்புக்கும் அந்த படைப்புக்கு தேவையான என்ன அடிப்படையோ அந்த அடிப்படையை யார் கொடுக்கிறார்? அல்லாஹ் தான் கொடுக்கிறான். இப்படி இந்த முதலாவது தௌஹீத் இருக்கிறது. இந்த முதலாவது தௌஹீதுக்குள், தௌஹீதினுடைய முதல் வகை தௌஹீது ருபூபிய்யா, அதற்குள் இந்த மூன்று விஷயங்களை நாம் அல்லாஹுவிற்கே ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒன்று காலிக், இரண்டாவது மாலிக், மூன்றாவது ராசிக். அல்லாஹுதான் என்னை படைத்தவன், அல்லாஹுதான் எனக்கு உரிமையாளன், அல்லாஹுதான் என் தேவைகளை எனக்கு கொடுக்கின்றான் என்ற இந்த நம்பிக்கை சரியாக இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே சூரா அஸ்-ஸுமர் 39வது அத்தியாயத்தின் 62வது வசனத்திலே பாருங்கள், அல்லாஹு காலிகு குல்லி ஷை, அல்லாஹு காலிகு குல்லி ஷை, அல்லாஹுதான் எல்லா பொருட்களையும் படைத்தவன், படைக்கிறவன். அப்ப இந்த மாதிரியான ஒரு டிக்ளரேஷன், ஒரு தெளிவான ஒரு விளம்பரத்தை, தெளிவான ஒரு அறிவிப்பை அல்லாஹுவை தவிர யாராலும் செய்ய முடியுமா? யாராலும் செய்ய முடியாது. இரண்டாவது சூரா ஹூதுடைய 6வது வசனத்திலே, வமா மின் தாபத்தின் ஃபில் அர்தி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா, பூமியிலே ஊர்ந்து செல்லக்கூடிய, நடந்து செல்லக்கூடிய எதுவாக இருந்தாலும் சரி, அல்லாஹுதான் அதற்கு உணவளிக்கிறான். அப்ப ரிஸ்க் கொடுப்பதும் அல்லாஹுதான். அதே போல அல்லாஹுதான் ஆட்சியாளன், உரிமை உள்ளவன், எல்லா காரியங்களையும் அவன் தான் நிகழ்த்தி கொண்டிருக்கிறான். சூரா ஆல இம்ரானுடைய 3வது அத்தியாயத்தின் 26, 27 வசனங்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், குல் இல்லாஹும்ம மாலிகல் முல்கி து'தில் முல்க மன் தஷா வ தன்ஸிஉல் முல்க மிம்மன் தஷா வ துஇஸ்ஸு மன் தஷா வ துذில்லு மன் தஷா பியதிகல் கைர் இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர் தூலிஜுல் லைல ஃபின் நஹாரி வ தூலிஜுன் நஹார ஃபில் லைல் وتخرج الحي من الميت وتخرج الميت من الحي وترزق من تشاء بغير حساب. ரொம்ப முக்கியமான வசனம், மனப்பாடம் செய்ய வேண்டிய வசனங்கள். இது ஒரு வசனம், துஆவுடைய வசனங்களும் கூட. நபியே, நீங்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யும் போது சொல்லுங்கள், அல்லாஹ்வே ஆட்சிகளுக்கெல்லாம் சொந்தக்காரனே, நாடியவருக்கு ஆட்சியை கொடுக்கிறாய், நாடியவரிடமிருந்து ஆட்சியை பிடுங்கிக் கொள்கிறாய், நாடியவருக்கு கண்ணியத்தை கொடுக்கிறாய், நாடியவரை கேவலப்படுத்துகிறாய், நன்மை எல்லாம் உன் கையில் தான், எல்லா பொருட்களின் மீதும் நீதான் பேராற்றலுடையவன். இரவை பகலில் கொண்டு வருகிறாய், பகலை இரவிலே நுழைக்கிறாய், உயிருள்ளதிலும் இறந்ததிலிருந்து உயிருள்ளதை கொண்டு வருகிறாய், உயிருள்ளதிலிருந்து இறந்ததை கொண்டு வருகிறாய். நீ நாடியவருக்கு கணக்கில்லாமல் வாழ்வாதாரங்களை கொடுக்கிறாய். ஏழையை செல்வந்தனாக ஆக்குகிறான், செல்வந்தனை ஏழையாக ஆக்குகிறான். இப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குல்ல யௌமின் ஹுவ ஃபீ ஷஅன் யஸ்அலுஹு மன் ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்தி குல்ல யௌமின் ஹுவ ஃபீ ஷஅன்.
ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் ஒரு காரியத்தை நிகழ்த்தி கொண்டே இருக்கிறான். இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய ரப் என்ற அந்த தன்மையை பற்றி சொல்கிறான், அவனுடைய ராசிக் என்ற தன்மையை பற்றி சொல்கிறான், அவன்தான் மாலிக் என்ற அந்த தன்மையை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். இப்ப இதை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும், குர்ஆன்ல படித்து நாம் ஆழமாக தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் செய்கின்ற இந்த இப்படிப்பட்ட சவாலை அல்லாஹுவை தவிர வேறு யாரும் செய்ய முடியாது, செய்ததும் கிடையாது. உலகத்தில் மனிதர்கள் யாரையெல்லாம் கடவுளாக நினைத்து வணங்குகிறார்களோ, அவர்களுக்கு வேதம் இருக்கிறதோ இல்லையோ, எங்கேயாவது தான் வணங்கக்கூடிய அந்த சிலைதான் பிரபஞ்சத்தை படைத்தது என்று யாரும் இதுவரைக்கும் சொன்னதே கிடையாது. அப்படி தங்களது சிலைகள் சொன்னதாகவும் அவர்கள் சொன்னது கிடையாது. ஆனால் அல் குர்ஆனிலே பாருங்கள், ஒரு அத்தியாயமா ஒரு வசனமா நூற்றுக்கணக்கான வசனங்கள், இதற்கு முந்தி ஓதப்பட்ட வசனங்கள். அதே போல சூரா லுக்மான் 31வது அத்தியாயத்தினுடைய 11வது வசனம், ரொம்ப கோபமா அல்லாஹ் கேட்கிறான், ஹாதா கல்குல்லாஹ், வானம் பூமி சூரியன் சந்திரன் காற்று மழை, இந்த மலை இப்படி பிரபஞ்சத்தை எல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லிக்கிட்டே வந்துட்டு, ஹாதா கல்குல்லாஹ், இவையெல்லாம் நான் படைத்தது. மாதா ஹலக்கல் லதீன மின் தூனி ஃபஅரூனி மாதா ஹலக்கல் லதீன மின் தூனி, என்னை தவிர நீங்கள் வணங்குகிறீர்களே, அவையெல்லாம் ஏதாவது படைத்திருக்கிறதா என்று எனக்கு காட்டுங்கள். ஹாதா கல்குல்லாஹ், இவையெல்லாம் நான் படைத்த படைப்பு. ஃபஅரூனி மாதா ஹலக்கல் லதீன மின் தூனி, என்னை தவிர வேறு யாராவது எதையாவது படைத்திருக்கிறதா காட்டுங்கள், சொல்லுங்கள். அதன் பெயரை சொல்ல முடிந்ததா யாரையால்? இன்று வரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சவாலை செய்து கொண்டே இருக்கிறான். அடுத்து வருது பாருங்க, இன்னும் கொஞ்சம் சவால். அல்லாஹு அக்பர். சூரத்துல் முஃமினூன் 23வது அத்தியாயத்தினுடைய 86 86லிருந்து 89 வரை உள்ள வசனங்கள். அப்ப அந்த வசனங்கள்ல பாருங்க, அல்லாஹ் கேட்கிறான், குல் மர் ரப்புஸ் ஸமாவாத்தி ஸப்இ வ ரப்புல் அர்ஷில் அஸீம், வானங்கள் 7 வானங்களுக்கு சொந்தக்காரன் யார், அர்ஷுக்கு சொந்தக்காரன் யார்? அவர்கள் சொல்வார்கள் அல்லாஹ் தான் என்று. அரபி தெரிந்தவர்கள் அல்லாஹ் என்று சொல்லிவிடுவார்கள். அரபி தெரியாத யார்கிட்டையாவது நீங்கள் கேட்டீர்கள் என்றால் கடவுள்னு சொல்லுவாங்க, காடுன்னு சொல்லுவாங்க, அவ்வளவுதான். தாங்கள் வணங்கக்கூடிய சிலைகளின் பெயர்களை ஒரு காலம் அவர்களால் சொல்ல முடியாது. குல் மம்பி எதிஹி மலக்கூத்து குல்லி ஷை, யாரது கையிலே ஆட்சி அதிகாரம் இருக்கிறது, வஹுவ யுஜீர் வலா யுஜாரு அலைஹி, அவன் தான் பாதுகாப்பவன், அவன் யாரிடத்திலும் பாதுகாப்பு கேட்பது கிடையாது. இன் குன்தும் தஅலமுன் ஃபஸயகூலூன லில்லாஹி குல் ஃபஅன்னா துஸ்ஹரூன், அப்போதும் அவர்கள் சொல்வார்கள் அல்லாஹ் தான் என்று. நபியே நீங்கள் கேளுங்கள், இவ்வளவு தெரிந்து கொண்டுமா உங்களது அறிவுக்கு சூனியம் செய்யப்படுகிறது, நீங்கள் மயக்கப்படுகிறீர்கள்? படைப்பாளனை கேட்டால் ஒருவன் என்று சொல்கிறீர்கள், ஒரு கடவுள் என்று சொல்கிறீர்கள், ஆனால் அவனை வணங்குவதை விட்டுவிட்டு எப்படி நீங்கள் சிலைகளின் பக்கமும் உருவங்களின் பக்கமும் செல்கிறீர்கள்? இப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த தௌஹீதுர் ருபூபிய்யா, கவனமா கேளுங்க, இந்த தௌஹீதுர் ருபூபிய்யா என்ற இந்த அடிப்படை விஷயம் இருக்கிறது அல்லவா, அல்லாஹுவை காலிகாக மாலிக்காக ராசிக்காக ஏற்றுக்கொள்வது, இந்த விஷயத்தை ஒவ்வொரு குழந்தை பிறக்கும் போதே அல்லாஹ் உள்ளத்திலே எழுதிவிட்டான், பதித்து விட்டான். ஏன்? ஆலமுல் அருவாஹிலேயே இதுக்குண்டான ஒப்பந்தத்தை அல்லாஹ் வாங்கி பதிவு செய்ய வைத்துத்தான் குழந்தையை அல்லாஹ் உலகத்துல படைக்கிறான். அப்ப இது ஒரு ஃபித்ராவுடைய இல்ம். ஃபித்ரா என்றால் அதாவது பியூர் நேச்சர், கலக்கப்படாத ஒரு இயற்கை. இந்த தன்மையில் கடவுள் ஒருவன், இறைவன் ஒருவன் என்ற அந்த உண்மையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதனுடைய உள்ளத்திலே பதித்தான். ஆகவேதான் எப்போதெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தௌஹீதினுடைய 2வது வகை வழிபாடுகளை அல்லாஹ்வுக்கு மட்டுமே செய்வது என்ற அந்த விஷயத்தை நபிமார்களின் மூலமாக சொல்லும் போதெல்லாம் இந்த தௌஹீதுர் ருபூபிய்யாவை சொல்லிதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தௌஹீதுல் உலூஹிய்யாவை சொல்கிறான். இப்ப நீங்க குர்ஆன்ல பாருங்க, சூரா இப்ராஹிம் 14வது அத்தியாயத்தினுடைய 10வது வசனத்திலே قالت رسلهم أفالله شك فاطر السماوات والأرض, வானங்களையும் பூமியையும் படைத்த
அந்த அல்லாஹுவின் விஷயத்திலா நீங்கள் சந்தேகம் கொள்கிறீர்கள்? அவனை வணங்குவதற்கு நீங்கள் தயங்குகிறீர்கள்? இப்போ மக்களை பார்த்தீங்கன்னு சொன்னா நீங்க தாவால ஈடுபடும் போது தெரியும். பொதுவா இன்றைக்கு மாற்றார்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சிலையை காட்டுங்க, நீங்க கும்பிடு போட சொல்லாமலே கும்பிடு போடுறோம். ஒரு பெரிய போட்டோக்கு ஒரு மாலையை போட்டு வைங்க, ஒன்றும் செய்ய வேணாம், பார்த்தாலே கீழே விழுந்துருவோம். சாமியார், பூசாரி, மந்திரவாதி, அது இது இதெல்லாம் நீங்க வணங்க கூப்பிட்டீங்கன்னா, நம்ம கூட போற சொல்ற உதாரணத்துக்கு வணங்க சொன்னா கேட்கவே மாட்டான். காசு கொடுத்து வணங்குறேம்மா. எப்படி நடக்குதா இல்லையா? காசு கொடுத்து வணங்குறதுக்கு தயாரா இருப்பான். காசு கொடுக்கிற ஒரு கடவுள் இருக்கான்னா காசு கொடுக்காம நீ அவனை வணங்கலாம் வாடான்னு சொன்னா வரமாட்டான். புரியுதா இல்லையா? மற்ற கடவுளை வணங்குறதுக்கு நீ காசு கொடுத்துட்டு போனோம், ஆனா அவன் காசு கொடுக்க மாட்டான். இந்த கடவுளை வணங்குறதுக்கு நீ காசு கொடுக்காமவா அவன் உனக்கு காசு கொடுப்பான் அப்படின்னு அல்லாஹ்வை வணங்க கூப்பிட்டீங்கன்னா அப்படி யோசிச்சுக்கிட்டே இருப்பான். எப்படி யோசிச்சுக்கிட்டே இருப்பான். ஏத்துக்கிறதுக்கு சாதாரணமா அவன் மனசு வராது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதுதான் கேட்கிறான். நபிமார்கள் இப்படிதான் கேட்டார்கள், வானம் பூமிகளை படைத்தவன் யார் என்று நீ ஏற்றுக்கொண்டாயோ? அவன்கிட்ட கேளுங்க, அப்படி சந்தேகப்படுறவன்ட்ட, எப்ப அந்த கடவுள் தான் வானம் பூமியை படைத்தார் நம்புறியா இல்லையா? நம்புறேம்மா. அவனை வணங்க கூப்பிடுறேனே உன்ன அப்படியே அப்ப முந்தைய காலத்திலிருந்து ஷிர்க் செய்பவர்களுடைய நிலை இதுதான். காலத்திலகும் ருசுலுகும் அஃபில்லாஹி ஷக்குன் ஃபாத்திரி ஸமாவாத்தி வல் அர்தி. வானம் பூமிகளை படைத்த கடவுள் என்று நீங்கள் ஏற்றுக்கொண்ட அந்த அல்லாஹுவின் விஷயத்தில் உங்களுக்கு சந்தேகம். அப்ப அதிகமான மக்கள் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அல்லாஹுதான் படைப்பாளன் என்பதில் அவர்களுக்கு சந்தேகம் இருக்காது. அல்லாஹுதான் படைப்பாளன் என்பதிலே அவர்களுக்கு சந்தேகம் இருக்காது. ஃபிரௌனை போன்ற ஒரு சிலர் இன்றைய காலத்தினுடைய அந்த நாத்திக கொள்கை உடையவர்களைப் போல, இவர்கள் அல்லது கம்யூனிஸ்ட் கொள்கை உடையவர்களைப் போல இவர்கள் வெளிரங்கத்தில் தான் மறுப்பார்களே தவிர உள்ரங்கத்தில் இவர்களும் படைத்த ஒரு ரப்பை ஏற்றுக்கொண்டுதான் இருப்பார்கள். ஏன்னா ஃபிரௌனை விட அல்லாஹ்வை மறுத்தவன் யாருமே கிடையாது. அந்த ஃபிரௌனை பார்த்து மூசா நபி சொன்னதை அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகின்றான். 17வது அத்தியாயத்தினுடைய 102வது வசனத்துல மூசா நபி சொல்கிறார்கள் ஃபிரௌன்ட்ட பேசும்போது, قال لقد علمت ما انزل هؤلاء الا رب السماوات والارض بصائر. ஃபிரௌனே, நீ இவ்வளவு பேசுற, ஆனா உனக்கு நல்லா தெரியும் வானம் பூமிகளை படைத்த இறைவன் தான் இந்த தௌராத்தை பெரும் அத்தாட்சியாக இறக்கி இருக்கிறான் என்று உனக்கு நல்லா தெரியும், ஆனா நீ மறுக்கிற. அப்ப இந்த விஷயம் மூசா நபி சொல்றாங்கன்னா மூசா நபி யார் சொல்லுவாங்க? ஏன்னா உள்ளத்தில் உள்ளது யாருக்கு தெரியும்? அல்லாஹ்விற்கு தெரியும். அப்ப கவனித்துக்கலாம், பார்க்க வேண்டும். இந்த விஷயத்துல யாருமே சந்தேகம் கொண்டவர்கள் அல்ல. இந்த விஷயத்துல எல்லாரும் தெரிந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். சரி, அப்ப தௌஹீதுல் உலூஹியா என்பது தௌஹீதுர் ருபூபியா என்பது அல்லாஹுவை காலிகாக, அல்லாஹுவை மாலிக்காக, அல்லாஹுவை ராசிக்காக நாம் ஏற்றுக்கொள்வது. இப்ப இந்த 3 விஷயங்களை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது அல்லாஹுடைய அந்த ரப்பு என்ற சிஃபத்தை நாம் முழுமையாக ஏற்றுக்கொண்டவர்களாக ஆகுவோம். இந்த 3 விஷயங்களை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். காலிக், மாலிக், ராசிக். இதுக்கு இடையில இன்னும் சில விஷயங்கள் இருக்கின்றன. அல்லாஹும்ம ஸல்லி அலா நபியினா முஹம்மத். இப்ப பாருங்க, தாவால அழைப்பு பணியில உங்களுக்கு முக்கியமா தேவைப்படும். இப்போ ஒரு முஸ்லீம் அல்லாதவர்கிட்ட போய் நீங்க பேசும் பொழுது, அல்லாஹ்வை பற்றி பேசும் பொழுது, அல்லாஹ் தான் படைத்தான், அவன் ஒருவன் தான் என்று நீங்க பேசும்போது, இப்ப நம்மள்கிட்ட பேசுற மாதிரி நமக்குள்ளார பேசுற மாதிரி பேசினா அவர்களுக்கு ஏற்றுக்கொள்வதற்கு தாமதமாகும். இப்ப குர்ஆனை நாம் ஏற்றுக்கொண்டவர்கள், ஹதீஸை நம்ம ஏற்றுக்கொண்டவர்கள், இப்ப குர்ஆன்ல இருக்கு ஹதீஸ்ல இருக்குன்னு சொல்லும் பொழுது நமக்கு அது இலகுவாகி விடுது, நம்பிக்கொண்டே நாம் சென்று விடுகிறோம். இப்ப அல்லாஹுவே இல்லை என்று சொல்பவர்கள் அல்லது படைத்த இறைவனையே மறுக்கக்கூடியவர்கள்
அல்லது ஒரு அல்லாஹ் இல்ல ரெண்டு அல்லாஹ்னு சொல்றவங்க, ரெண்டு கடவுள் மூன்று கடவுள் என்று சொல்லக்கூடியவர்கள், இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் குர்ஆன் என்ன பதில் சொல்கிறது? ஏன்னா குர்ஆனை பொறுத்த வரைக்கும் அது அதனுடைய இடத்துல மிக தெளிவா இருக்கு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கிய அந்த வேதம் அது மிக தெளிவானது. நாம் அதை புரிந்து கொண்டால் இந்த விஷயங்களுக்கு உண்டான விளக்கங்களை குர்ஆனிலிருந்தே சொல்லிவிடலாம். இப்ப பாருங்க, இது நீங்க தெரிஞ்சு தாவாவுல, அதே போல குறிப்பா நம்ம அக்கீதாவுடைய பாடத்தில் இதை ஏன் தெரிஞ்சுக்கிறோம்னு சொன்னா, நாம் இந்த அக்கீதாவை தெரிந்து கொண்டு அதை தலையணைக்கு கீழே வச்சு தூங்குறதுக்கு அல்ல. ஆரம்பத்தில் என்ன சொன்னோம்? நாமும் இதை தெளிவாக புரிந்து கொண்டு பிற மக்களை அதன் பக்கம் அழைப்பது. அப்பதான் இது ஒரு நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பயனுள்ளதாக, நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பிரயோஜனம் உள்ளதாக மாறும். அப்ப இந்த அடிப்படையில் அல்லாஹுவைத்தான் நாம் ஏன் காலிக்காக ஏற்றுக்கொள்கிறோம்? ஒன்று, படைப்பாளன் ஒருவன் இந்த பிரபஞ்சத்திற்கு இருக்கிறான், அவன் ஒருவன் தான் என்பதற்கு என்ன ஆதாரம் அப்படின்னு பார்த்தா, குர்ஆன் எத்தனை ஆதாரங்களை வைக்குது? குர்ஆன் எத்தனை ஆதாரங்களை வைக்கிறது என்றால், முதலாவது ஆதாரம் பாருங்க, ஒவ்வொரு நிகழ்வுக்கும் அதை நிகழ்த்துபவன் அவசியம். இது குர்ஆன் சொல்லக்கூடிய முதல் ஆதாரங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த விஷயத்தை எந்த வசனத்தில் சொல்றான்? சூரா அத்தூர் 53வது அத்தியாயத்தினுடைய 35வது வசனத்தில். இங்க பாருங்க, இப்ப சில நேரங்களில் நீங்களே இத உங்களுடைய வீடுகள்லையோ அல்லது நீங்க விருந்தாளியா போகும்பொழுதோ பார்த்திருப்பீங்க. சின்ன பிள்ளைங்களை நம்ம என்ன செய்வோம்? சில நேரத்தில் அவன் அந்த பக்கம் திரும்பிட்டு இருக்கும்போது இப்படி அடிச்சிடுவோம். அடிச்சுட்டு நம்ம இந்த பக்கம் திரும்பி உட்காந்துருப்போம். அவன் இப்படி திரும்பி பார்ப்பான், இப்படி இப்படி திரும்பி பார்ப்பான், இப்படி இப்படி திரும்பி பார்ப்பான், இப்படி நம்மளை பார்ப்பான், வித்தியாசமா பார்ப்பான், இப்படி பார்ப்பான். என்னன்னு கேட்போம், யாரும் அடிச்சாங்க அப்படிமா? யாரும் அடிக்கலையேமோ. இல்ல அடிச்சாங்க. யாரும் அடிச்சாங்க. என்ன சொல்லுவான்? யாரோ அடிச்சாங்கம்மா. அடிச்சவங்க யாரு அப்படின்னு கேட்காத வரைக்கும் அவன் சும்மா இருப்பானா? அடிச்சவங்க யாருன்னு கண்டுபிடிக்கிற வரைக்கும் அவன் இப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பான். யார் திரும்ப அடுத்த பக்கம் கை தூக்குறா அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருப்பான். அதை கண்டுபிடிச்சு திரும்ப அவங்களை அடிக்காத வரைக்கும் அவன் வாய மாட்டான். அப்போ ஒரு சின்ன குழந்தை அதுக்கு ஒரு அடி அப்படி பட்ட உடனே, டேய் நம்மளை அடிச்சவன் எவனோ இங்கே தாண்டா இருக்கிறான், நம்மை அடித்தவன் ஒருவன் இங்கே இருக்கிறான் என்று தெரிந்து கொள்கிறதா இல்லையா? அப்ப இப்படி நீங்க பார்த்தீர்கள் என்றால் ஒவ்வொரு நிகழ்வுக்கு பின்னாலும் அந்த நிகழ்வை நடத்துபவன் கண்டிப்பாக இருந்தாக வேண்டும். லா புத்த லிகுல்லி ஹாதிஸின் மின் முஹ்திஸின். ஒரு நிகழ்வுக்கு பிறகு கண்டிப்பாக அந்த நிகழ்வுக்கு பின்னால் அந்த நிகழ்வை நிகழ்த்தியபவன். இப்போ ஒரு கட்டடம் இருக்கா, அந்த கட்டடத்தை கட்டிய ஒருவன் இருந்தாக வேண்டும். இப்போ ஒரு கேமரா முன்னாடி இருக்கிறதா, அந்த கேமராவை கொண்டு வந்து அங்க வைத்தவர் ஒருவர் இருக்க வேண்டும். அப்ப இப்படி நீ கண்ணால் பார்க்கிற புதிய புதிய விஷயங்களுக்கு, நீ கண்ணால் பார்க்கிற புதிய புதிய ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலும் அதை நிகழ்த்தியவன் ஒருவன் இருக்கிறான் என்பதை நீங்கள் ஒப்புக்கொள்கிறீர்களா இல்லையா? கண்டிப்பா ஒப்புக்கொள்றோம். இப்ப உதாரணத்துக்கு அந்த காலத்துல பாருங்க, ஒரு கிராமவாசி, அரபு நாட்டுல ஒரு கிராமவாசி, அவரிடத்துல ஒரு அறிஞர் கேட்கிறார், இந்த படைத்த ரப்பு ஒருவன் இருக்கிறான்னு நீ எப்படி நம்பிக்கை கொண்டாய் அப்படின்னு சொல்லி. அந்த கிராமவாசிகளுடைய அறிவு இருக்குது, அந்த பாமர அறிவு, அது இந்த படிப்பறிவு தான் இருக்காதே தவிர அந்த பாமர அறிவு இருக்கு பாருங்க, அந்த ஃபித்ராவுடைய அறிவு ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். பல நேரங்களில் நம்ம கூட அந்த மாதிரி சிந்திச்சிருக்க மாட்டோம், அவங்க கரெக்டா அந்த மாதிரி சிந்திச்சிருப்பாங்க. அப்ப அந்த அரபி சொல்றாரு, அல் பாரத்து ததுல்லு அலல் பஈர். ஒரு சாணியை பார்த்தா மாடு போயிருக்குன்னு தெரிஞ்சுக்கிறோம். ஒரு சாணியை பார்த்தா அங்க மாடு போயிருக்குன்னு தெரிஞ்சுக்கிறோம். வர்ரவசு எதுல்லு அலல் கனமி. ஒரு ஆட்டு விழுக்கையை பார்த்தா அங்க ஆடு போயிருக்குன்னு தெரிஞ்சுக்கிறோம். வஆசாருல் அக்தாமி ததுல்லு அலல் மசீரி. ஒரு வழியில போறீங்க, அங்க பார்த்தா ஏற்கனவே காலடி இருக்குது. ஏன்னா அவங்க மணல்ல நடக்கக்கூடியவங்க, நம்ம ரோட்ல நடக்கிறதுனால காலடி தெரியல.
மண்ணில் நடந்தால் தெரியும் உங்களுக்கு. அப்ப காலடி பாதங்கள் அங்கே நமக்கு சுட்டி காட்டுகின்றன நடந்து சென்றவர் ஒருவர் இருக்கிறார் என்று. அப்ப அவர் சொல்றாரு, அஃபலா ததுல்லு ஸமாவாத்து ஸபஅ வல் அர்தூன் அலல் லதீஃபில் கபீர். 7 வானங்கள், இந்த பூமி, இந்த பிரபஞ்சம், இவற்றில் உள்ளவையெல்லாம் இவற்றை படைத்த நுண்ணறிவுள்ள ஒருவன் இருக்கிறான் என்பதை சொல்லி காட்டவில்லையா? அப்ப அந்த ஃபித்ராவுடைய அறிவின்படி பார்த்தீங்கன்னு சொன்னா நம்ம உலகத்துல இன்னைக்கு எத்தனை நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இந்த ஒவ்வொரு நிகழ்வும், மழை பொழிகிறது, சூரியன் உதிக்கிறது, மறைகிறது, சந்திரன் இரவு பகல், ஒருவன் ஆட்சிக்கு வருகிறான், ஒருவன் ஆட்சியிலிருந்து போகிறான், ஒருவனுக்கு மௌத்து வருகிறது, ஒரு குழந்தை பிறக்கிறது, இப்படி பிரம்மாண்டமான நிகழ்வுகள் நடக்கின்றது என்றால் இந்த பிரம்மாண்டமான நிகழ்வுகளெல்லாம் நடத்தக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு மிகப்பெரிய ஒரு இறைவன் இருக்கிறான் என்பதை அது கண்டிப்பாக உணர்த்துகிறது. இப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ஆதாரத்தை எப்படி வசனத்துல முன்வைக்கிறான் பாருங்க. அம் குலிகு மின் கைரி ஷைஇன் அம் ஹுமுல் காலிகுன். அல்லது இவர்கள் எவருடைய படைப்பும் இல்லாமல் தாமாகவே உண்டாகி விட்டனரா அல்லது தம்மை தாமே படைத்துக் கொண்டனரா? இது அல்லாஹ் கேட்கக்கூடிய கேள்வி. சில பேருக்கு இந்த கேள்வி புரியும், சில பேருக்கு இந்த கேள்வி புரியாது. என்ன விளக்கம் இந்த கேள்விக்கு? இப்ப படைத்த ரப்பு ஒருவனை ஒருத்தனை பார்த்து, படைத்த ரப்பு ஒருவனை ஏற்றுக்கொள்ளாதவனை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான். சரி, படைக்கக்கூடிய ஒருவன் இல்லாமல், செய்யக்கூடிய ஒருவன் இல்லாமல் நீ செய்யப்பட்டாயா, படைக்கப்பட்டாயா? அம் குலிகு மின் கைரி ஷைஇன். இப்ப படைப்பாளன் யாருமே இல்லைங்கிற, சரியா? இப்ப நீ சொல்லு, உன்னையே நீ படைச்சுக்கிட்டியா? உன்னையே நீ தானாக படைச்சுக்கிட்டாயா? அப்படி படைச்சுக்கிட்ட உன்னை காட்டு. அல்லாஹ்வை நீ ஏத்துக்கல, படைத்த ஒருவன் இருக்கிறான் என்று நீ நம்பல, சரியா? இப்ப என்ன சொல்லணும்? நீனு உன்னையே நீ படைத்துக் கொண்டாயா, உருவாக்கி கொண்டாயா? சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்ப அம் குலிகு மின் கைரி ஷைஇன் அம் ஹுமுல் காலிகுன். இத இன்னும் கொஞ்சம் பிரிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு 3 விஷயங்களை பிரிச்சு பார்த்தா நல்லா புரிய வரும். ஒன்று என்ன அப்படின்னா, ஒவ்வொரு பொருளும் தன்னைத்தானே படைத்துக் கொண்டது, சரியா? அல்லது எதுவும் இல்லாமல் பொருள்கள் படைக்கப்பட்டன. மூன்றாவது, இவற்றுக்கெல்லாம் அப்பாற்பட்டு வேறு ஒருவன் இந்த பொருட்களை படைத்தான். மூன்றும் பிரிச்சு பாருங்க. ஒவ்வொரு பொருளும் தன்னைத்தானே படைத்துக் கொண்டது. இதை யாராவது ஒத்துப்பாங்களா? சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. இப்ப இரண்டாவது என்ன? எதுவுமே இல்லாம எல்லாம் படைக்கப்பட்டுச்சு, எதுவுமே இல்லாம எல்லாம் படைக்கப்பட்டுச்சு. இப்போ இதையே நம்ம நம்ப முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்? இப்ப உதாரணத்துக்கு சூரியன், சந்திரன், இதெல்லாம் இயற்கைன்னு சொல்லுவாங்க. எதை இவர்கள் கண் முன்னால் இதுவரைக்கும் அது உருவானதை பார்க்கலையோ அதெல்லாம் இயற்கைன்னு சொல்லிடுறாங்க. இப்ப எது அன்றாட நிகழ்வுகளில் நடந்து கொண்டிருக்கிறதோ அந்த நிகழ்வுகளை யார் நிகழ்த்தக்கூடியவன்? அப்போ நீ செய்யக்கூடிய, நீ காணக்கூடிய உனது வாழ்க்கைக்குள் எந்த ஒரு நிகழ்வும் அதை உருவாக்கக்கூடியவன் இல்லாமல் நிகழ்வதில்லை என்று நம்பும் பொழுது இந்த பிரபஞ்சத்தில் நிகழ்த்தக்கூடிய ஒன்று மட்டும் யாருமே இல்லாமல் நிகழ்கின்றன என்று சொல்ல முடியாது. சரி, அந்த நிகழ்த்தக்கூடியவர் யாரு? இந்த பொருட்களே நிகழ்த்தி கொள்கின்றனவா அல்லது இந்த பொருட்கள் அல்லாத வேறு ஒருவன் நிகழ்த்துகின்றானா? இந்த பொருட்களே ஒன்று மற்றொன்றை இயக்குகிறது என்று சொல்ல முடியாது. இப்ப சூரியன் சந்திரனை இயக்குது, சந்திரன் சூரியனை இயக்குது, சூரியன் பூமியை இயக்குது, சூரியன் அந்த கோளை இயக்குது, இப்படி சொல்ல முடியுமா? சொல்ல முடியும். அப்ப இவை அனைத்தையும் இயக்கக்கூடிய ஒருவன் இருக்கிறான். அவன் இந்த இயக்கப்படக்கூடிய பொருட்களிலிருந்து அப்பாற்பட்டவன். அப்ப என்ன அர்த்தம்? நாம் பார்க்கின்ற இந்த பொருட்கள் எல்லாம் படைக்கப்பட்டவை, இது இயக்கப்படக்கூடியவை.
இதை இயக்கக்கூடியவன் இந்த பொருட்களுக்கு படைப்புகளுக்கு அப்பாற்பட்டு ஒருவன், அவன் தான் காலிக். அப்ப இந்த ஆயத்தை நம்ம புரியறதா இருந்தா ஒவ்வொரு நிகழ்வுக்கும் அந்த நிகழ்வை நடத்தக்கூடிய ஒருவன் இருக்கிறான். அப்ப எந்த ஒன்றும் ஒரு காரணம் படைக்கக்கூடிய ஒரு படைப்புகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு காரணம் இல்லாமல் உருவானது என்று சொல்ல முடியாது. அல்லது அப்படி சொல்றீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு பொருளும் தன்னைத்தானே உருவாக்கி கொண்டதுன்னு சொல்லணும், அப்படி சொல்ல முடியாது. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரப்பை மறுக்கக்கூடிய படைப்பாளனை மறுக்கக்கூடியவர்களுக்கு இந்த வசனத்துல மிகப்பெரிய ஒரு ஆணித்தரமான பதிலை சொல்கின்றான்.